வெல்கம் வெல்கம் வெல்கம். ஹாய். வணக்கம் ஆண்டி. ஹலோ. ஹலோ ஷீதல். ஹலோ அங்கிட். வாவ், இந்த பங்களா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 40-50 வருஷமா மூடி இருந்த மாதிரியே தெரியலையே. நம்ம ஏஜென்ட் இருக்கான்ல பல்வன், அவன் தான் எல்லாத்தையும் சரி பண்ணா. பாவம் 2 மாசம் படாத படுபட்டுட்டான். அதோ அவனே வந்துட்டானே. மேடம் 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 மன்னிக்கணும் மன்னிக்கணும், நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். சாரி மேடம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நிமிஷம். உன் முகத்துல என்ன தழும்பு இது? நான் சொல்றேன். அது நாளைக்கு நீங்க வாங்க, நான் வீடை காட்டுறேன். ஃபோன் பண்ணிட்டு வாங்க. பல்வன்ஜி, சொல்லுங்க சார். ரொம்ப பிடிச்சிருக்கு. டீல் எப்ப முடிக்கலாம்? நாளைக்கு ஃபோன் பண்ணிட்டு வரேன், அதுக்கப்புறம் முடிச்சுக்கலாம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ முடிச்சிருங்க. ஓகே. சர்மாஜி. ஷாமலி. அப்படின்னா மம்மிஜியோட ஆத்மா இந்த பங்களால இருக்கா? வாட் ரபிஷ். அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இந்த உலகத்துல ஆத்மா அப்படின்னு ஒண்ணும் இல்லை. ஓகே, இருக்கு. நீங்க எல்லாரும் ஓடி போயிடுங்க, ஓடுங்க. இந்த பங்களால ஷாமிலியோட ஆத்மா இருக்கு. இங்க யாரு வந்தாலும் அவங்கள ஷாமிலி இங்க உயிரோட இருக்க விட மாட்டா. இங்க பார். கேட்க மாட்டேன். எல்லாரும் போயிடுங்க, வெளியில போங்க. புரிஞ்சுக்க. ஒன்னா கேட்க மாட்டீங்க, இருந்தா செத்துருவீங்க. ஏய் பொண்ணே, ஓடி போயிரு. ஏதோ பண்ணிட்டு இருக்காத. என்ன கத்திட்டு இருக்க? வா போ. திரும்ப வந்தா தொலைச்சிருவேன். இங்க பாருமா ஷீதல், நம்ம இப்பவே இந்த ஏஜென்ட் கிட்ட சொல்லிடுவோம். ரிட்டர்ன் ஃபிளைட் போட சொல்லி நம்ம இங்க இருந்து திரும்பி போயிடலாம். நாம எதுக்காக போகணும்? இந்த வீட்ல என்ன ப்ராப்ளம்னு நாமள இறங்கி பார்க்கலாம். குறிப்பா ஷாம்லி பாட்டியோட அறைய. பல்வன். இந்த வந்துட்டேன் சார். வாவ், வீடு எவ்வளவு நல்லா இருக்கு. பியூட்டிஃபுல். எங்க இருக்கிற எல்லா திங்ஸும் எவ்வளவு அழகா இருக்கு. அப்படியே என்னோட பாட்டி மாதிரி. சரியா சொன்ன. அதே தான் அங்கிளும் விரும்பினாரு. ஷாம்லி பாட்டி அவங்க காலத்துல இந்த அறையை எப்படி மெயின்டைன் பண்ணாங்களோ அப்படியே பண்ணணும்னு சொன்னாரு. அதனாலதான் பாரு, ஒரு பொருளை கூட அந்த இடத்துல இருந்தே நகத்தல. எல்லாம் அப்படியே இருக்கு. சொல்லணும்னா வாங்குறவங்களுக்கு இப்படி இருந்தாதான் பிடிக்கும், குறிப்பா இந்த ரூமு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. யாரும் இந்த அறையை பார்த்தாங்களோ அவங்க ஏன் திரும்ப வர மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல.
அட எப்படிதான் வருவாங்க? ஏன்னா இங்க நடந்த விஷயங்களை யாராவது தெரிஞ்சிருந்தாங்கன்னா அத பத்தி கேக்குறவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். என்ன ஆண்டி எப்ப பார்த்தாலும் நெகட்டிவாவே பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்க நடந்த எல்லாமே ஒரு விபத்து. ஐ மீன் ஆக்சிடென்ட், யூ நோ. நான் ஒத்துக்கிறேம்மா. இங்க என்ன நடந்திருந்தாலும் அது ஒரு விபத்து தான். ஆனா அது ஒன்றும் சிம்பிள் ஆக்சிடென்ட் கிடையாது. உன்னுடைய தாத்தா என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னாரு. அப்படி என்ன ஆச்சு ஆண்டி? அன்னைக்கு உன்னோட பாட்டி சீக்கிரம் பண்ணு. அவங்க துணி, அவங்க படம், அப்புறம் இந்த படமா? இந்த படத்தை ஆமா, இது எல்லாத்தையும் தான் வைக்கணும். வி சீக்கிரமா பண்ணு. சரி சரி. அவங்க எப்ப வேணா வந்துடலாம். வாங்க டாக்டர் சார், வாங்க. தாமதர் உள்ளதா இருக்கான். அவன் நிலைமை திடீர்னு என்னமோ மாதிரி ஆயிடுச்சு. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க. டோன்ட் வரி ஷாம்லிஜி, நான் ஒரு டாக்டர் தான். இந்த மாதிரி நோயாளிகளை கையாளுறது எனக்கு தேர்ச்சி உண்டு. என்ன, எனக்கு உங்களை நினைச்சுதான் பயம். நீங்க அவர்கிட்ட கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க. சரி டாக்டர் சார், ஆனா கொஞ்சம் பொறுமையா. என் கணவர் மேல நான் உயிரே வச்சிருக்கேன். அவருக்கு எதுவும் ஆயிடாது இல்ல? ஷாம்லிஜி, நான் தான் இருக்கேன்ல, நீங்க ஏன் அப்புறம் கவலைப்படுறீங்க? வாங்க வாங்க டாக்டர் சார், வாங்க. தாமோதர், தாமோதர், இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? என் பொருளை ஏன் எடுத்து வச்சிட்டு இருக்கீங்க? ஷாம்லிஜி, அவர் ஒரு நோயாளி. அவர்கிட்ட அப்படிலாம் நீங்க பேசக்கூடாது. நான் நோயாளியா? இங்க என்ன பாரு, பாரு ஷாம்லி, நான் சொல்றத கேளு. அமைதி, அமைதியா இரு. இங்க உட்காரு, உட்காரு, உட்காரு. என்ன எங்க அனுப்ப பாக்குற? நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். எனக்கு உங்க பிளான் புரிஞ்சு போச்சு. நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் எல்லாத்தையும் எடுத்துடுறேன். ஷாம்லி, சொல்றத கேளு. இங்க பாரு, இங்க பாரு, நான் எந்த பிளானும் போடல. ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. உன்னை என் வாழ்க்கையை விட்டு வெளியே அனுப்ப நினைக்கல, இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்ப நினைக்கல. அதோட உன்னை நான் ரொம்ப காதலிக்கிறேன். இப்ப நான் இங்க பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் உன்னோட நன்மைக்காக தான் பண்ணிட்டு இருக்கேன். நல்லதா? நீ எனக்கு நல்லது நினைக்கல. நீ என்ன அழிக்கணும்னு பாக்குற. நீ என்ன அழிக்கணும், நான் ஒழியணும்னு பாக்குற. எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. உன் பேச்ச கேட்டுட்டு தான் நான் எல்லாரையும் எதிரியாக்கிட்டேன். நீங்க எல்லாரும் சேர்ந்து நல்லவங்களாயிட்டீங்க, நான் மோசமானவளாயிட்டேன். இல்ல, நான் உன்னை... நீ எங்க நின்னுட்டு இருக்க? நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துறீங்களா? நீயும் என்ன கொலை பண்ண நினைக்கிறியா? நீ கொலை பண்ண பாக்குறியா? நீங்க எல்லாம் என்ன அனுப்ப பாக்குறீங்க. நான் போக மாட்டேன். இதெல்லாம் என்னோடது, இதெல்லாம் என்னோடது, இதெல்லாம் என்னோடது. நான் எங்க போக மாட்டேன். நான் எங்க போக மாட்டேன். நீ என்ன கொலை பண்ணணும்னு நினைக்கிற. மேடம், எதுக்காக இப்படி எல்லாம் பிஹேவ் பண்றாங்க? உன்னால என்ன கொலை பண்ண முடியாது. தாமோதர் சரியா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. போங்க இங்க இருந்து. ஓ, ஷாம்லி தான் ஏதோ. நான் இங்க இருந்து போக மாட்டேன். இத கேக்குறதுக்கு பயமா இருக்கு. இத பத்தி வெளியில இருக்கிறவங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா அப்புறம் எப்படி இத வாங்குவாங்க? பல்வந்த், போதும். இப்படி வீணா பேசுறத முதல்ல நிறுத்து, புரியுதா? இந்த மாதிரி பேசுறதெல்லாம் ரொம்ப பரவாது. சீத்தல் கண்ணா, நாம எல்லாரும் இங்கதான் தங்க போறோமா? நான் என்ன கேட்க வந்தேன்னா, மம்மிஜியோட ஆத்மா இங்க வந்துச்சுன்னா நாம என்ன பண்றது? ஆண்டி ப்ளீஸ், என்னால முடியல, நிறுத்துங்க. எங்க பாருங்க ஆண்டி, அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம எங்க தான் தங்க போறோம். அப்புறம் இங்க இருக்கிற ஆக்சுவல் ப்ராப்ளம் என்னன்னு பார்க்க போறோம். எங்க பாரு பல்வந்த். சொல்லுங்க மேடம். நேத்து நீ 2 கஸ்டமர்ஸ கூட்டிட்டு வந்தல, அவங்க பேர் என்ன? ராகேஷ் அண்ட் சஞ்சனா. அவங்களுக்கு டீல முடிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கா இல்லையான்னு கேளு. என்ன, ஒருத்தர் உப்பை மோந்து பார்த்துட்டோம், இன்னொருத்தர் சிரிச்சுக்கிட்டோம், செத்துட்டாருன்னா எப்படி டாக்டர் சார் நம்ப முடியும்? சார், இது என்னன்னு யோசிச்சு தான் காலையில இருந்து என் மண்டையே சுத்துது. இந்த நிலைமைக்கு உள்ளாகணும்னா நோயாளிகளுக்கு 35ல இருந்து 40க்குள்ள ஆகும்.
ஆனா இவங்க 2 பேரும் 24 மணி நேரத்துல உப்பு அம்மா வந்து சிரிச்சே செத்துட்டாங்க. எப்படி சார்? ராகேஷ், எனக்கு கூட ஒண்ணும் வழங்க மாட்டேங்குது. ஒரு விஷயம் சொல்லுங்க, இந்த ராகேஷும் சஞ்சனாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியுமா? இல்ல சார், ராகேஷ் சஞ்சனாவை பத்தி சொல்லி இது வரைக்கும் கேள்விப்பட்டதே இல்ல சார். சஞ்சனாவும் ராகேஷை பத்தி இதுக்கு முன்னாடி பேசி நான் கேள்விப்பட்டதே இல்ல சார். 2 பேரும் சாகறதுக்கு முன்னாடி ஏதாச்சும் சொன்னாங்களா? உடம்பு சரியில்லை இல்ல வேற ஏதாச்சும் பண்ணுதுன்னு அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்களா? இல்லனா சாக போறதுக்கு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி யாரை போய் சந்திச்சாங்க, என்ன ஏதுன்னு ஏதாச்சும் தெரியுமா? இல்ல அப்படிலாம் எதுவும் சொல்லல. நேத்து வரைக்கும் சந்தோஷமா தான் இருந்தாங்க. ஒரு நல்ல டீல் கூட ஃபைனலைஸ் பண்ணாங்க. டீல்? என்ன டீலு? சார், 10th ரோல்ல ஒரு பங்களா இருக்க, சூப்பர் ஸ்டார் சாம்லியோடது. அந்த டீலை முடிக்கிறதுக்கு தான் ராகேஷ் காலையில் அங்கே போயிருந்தான். ஆல்மோஸ்ட் அந்த அரண்மனையை முடிச்சிட்டான். ரங் மஹல் அதானே? ஆமா சார். ஆமா அதான். ஒரு நிமிஷம். நீங்களாம் என்ன சொல்றீங்க? ரங்மேல சஞ்சனா வாங்குற மாதிரி தானே இருந்தது. ஓ, நேத்து தான் அந்த ப்ராப்பர்ட்டி டீலை முடிக்க அவளும் போனா. என்ன ராகேஷ் சஞ்சனா 2 பேரும் போயிருந்தாங்களா ரங் மஹல் பார்க்கறதுக்கு? ஆமா, ராகேஷும் மத்தியானம் போயிருந்தாரு. அப்புறம் சஞ்சனா சாயங்காலம் போயிருந்தா. தயா, சஞ்சனாவுக்கும் ராகேஷுக்கும் உண்மையா என்ன நடந்ததுன்னா அவங்க சாகிறதுக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு ஏதோ ஒன்று கலந்து கொடுத்துருக்காங்க. அது போக 2 பேரும் ரங் மஹல்னு சொல்றாங்க. நிச்சயமா அந்த ரங் மஹல் ஏதோ வில்லங்க இருக்கு தயா. கண்டிப்பா ஏதோ ஒரு வில்லங்க இருக்கு. ரங் மஹல். ஹலோ. ஹாய். ஐம் ஷீதல், ஷாம்லி பாட்டியோட பேத்தி. ஓ. நீங்க முதல்ல ஃபுல் வீட்டையும் பாருங்க. எல்லாம் பிடிச்சிருந்தா மேல பேசலாம். மிஸ் ஷீதல், எனக்கு இந்த வீடை பத்தி நல்லாவே தெரியும். அதோட எஸ்பெஷலி ஷாம்லிஜியோட ஆத்மா பத்தி தெரியும். ஸோ எனக்கு இதை பற்றிலாம் ஒரு கவலையும் கிடையாது. நான் இந்த வீடை வாங்க இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் எனக்கு சாம்லிஜியோட ரூமை கொஞ்சம் காட்டுறீங்களா? ஏன் முடியாது? பல்வன், அவருக்கு வீடை ஃபுல்லா சுத்தி காட்டு. முழு வீடுமா? ம், வாங்க மிஸ்டர் கரண், வாங்க போங்க போய் பாருங்க. நான் காட்டுறேன். வாங்க வாங்க. மிஸ்டர் கரண், இந்த அறை சாம்லி மேடத்தோடது. நீங்க உள்ள போங்க, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் கீழே போயிட்டு வந்துடுறேன். அது ஒரு வேலை பாக்கி இருக்கு, போயாகணும். ஓகே. பியூட்டிஃபுல். ஷாம்லிஜினா சும்மாவா கலக்குறாங்க. ஓ, இந்த ஜன்னல் வழியா தான் ஷாம்லிஜியோட உயிர் போச்சா? அங்கி தம்பி, நான் ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த தடவை விஷயம் பக்கா. எனக்கு கொடுக்க வேண்டிய கமிஷன் காசை எடுத்து வைங்க. விஷயம் பக்கா. போன தடவையும் நீ இதே தான் சொன்ன, ஞாபகம் இருக்கா?
நீ இருக்கே பேராசக்காரன், எப்ப பார்த்தாலும் காசு காசுன்னு. ஐயோ, அவனை இன்னும் காணோம். மேலேயா இருக்கான், அதுவும் மம்மிஜி அறையிலையா? அவனுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா? ஆன்ட்டி, அவங்களுக்கு என்ன ஆகும்? எங்க பாட்டியோட ஆத்மா இல்லைன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை தான் சொல்றது, புரிஞ்சுதா? இங்க பாருங்க, இந்த வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த வீட்டை நானே வாங்கிக்கிறேன். That's great. உங்களுக்கு தெரியும்ல இந்த வீட்டுக்கு நாங்க என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம்னு? கண்டிப்பா. நீங்க இதுக்கு 50 கோடி டிமாண்ட் பண்றீங்கல்ல, சோ எனக்கு ஓகே. ஆனா ஆனா ஒரே ஒரு தடவை என் ஒய்ஃப்க்கு இந்த வீடை காட்டிடுறேன். அவளுக்கும் பிடிச்சிருச்சுன்னா டீல் ஃபைனல். ஏன் இல்லை மிஸ்டர் கரண், கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா நீங்க இந்த வீட்டை உங்க ஒய்ஃப்க்கு எப்ப காட்டுறதா இருக்கீங்க? நீங்க யாரு? நகருங்க. அட அட, ஒரு நிமிஷம் இருங்க. அட, நீங்க யாரு? நீங்க என்ன சொல்ல சொல்ல வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கீங்க? அட, கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. இது ரொம்ப அழகா இருக்கே. இந்த அழகான ஷாம்லியோட வீட விற்க போறதா கேள்விப்பட்டேன். பெட்ரூம் எங்க இருக்கு? யார் காட்டுறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ, முதல்ல நீங்க யார் மேடம்? என்னோட பேரு கீதாஞ்சலி. நான் இந்த வீடை வாங்க வந்திருக்கேன். ஆனா உங்களை இங்க அனுப்புனது யாரு? நோ நோ நோ, எனக்கு தெரியாது. ஹலோ, நான் இந்த இடத்துக்கான புரோக்கர். பாட்டியை நான் தான் கூட்டு வருவேன். நடுவில் நீங்க யாரு? நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? எங்க பாருங்க மேடம், இந்த வீட்டை வாங்குறதுக்கு நீங்க வருவீங்கன்னு எங்க யாருக்கும் எந்த ஐடியாவுமே கிடையாது. அட, திடீர்னு இந்த வீடை வாங்குறதுக்கு வந்துருவீங்களா? இந்த வீடை நான் தான் வாங்க போறேன், புரியுதா? மார்க்கெட்ல இந்த வீடு விற்கிறதுக்கு தான் இருக்கு. பேமெண்ட் ஆகாத வரைக்கும் இந்த வீடை யார் வேணாலும் வாங்கலாம். பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? இல்ல, ஆனா கொடுக்க போறேன். கொடுக்க போறேன். நான் பணத்தையே கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடை நான் வாங்கணும்னு ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். நிச்சயமா நான் முடிச்சு தருவேன். ஷீதல், இந்த டீல் இன்னும் கேன்சல் ஆகல. இதுக்கு அர்த்தம் இந்த வீடை நான் வாங்க போறேன். நீ இல்ல, நான் தான். புரியுதா? கண்ணா, கொஞ்சம் உள்ள வா. இங்க பாரு, இவங்க இந்த வீடை என்ன வாங்க விட மாட்டாங்க. அடடா, இந்த வீட்டை வாங்குறதுக்கு குடும்பத்துல இருந்து எல்லாரும் வந்துட்டீங்களா? அம்மா, நாம இந்த வீட்டுல தான் தங்க போறோமா? எவ்வளவு பெரிய வீடா இருக்குது. இது உங்களோட பையனா? ஏன்னு இவரும் வீட்டை பார்க்க போறாரா? ஏன் பார்க்கணும்? இந்த வீடை நான் தான் வாங்க போறேன். ஏன்னா நான் எங்க அம்மாவோட பையன். எங்க அம்மா இந்த வீட்டை வாங்கணும்னு ஒரு வாட்டி சொல்லிட்டாங்கன்னா அந்த வீட்டை வாங்கிட்டாங்கன்னு அர்த்தம். அப்படிதானேம்மா? ஆமா கண்ணா, பாத்தீங்களா, இவன் தான் என்னோட பையன். இங்க பாருங்க. சொல்லு. 1 minute வெயிட் பண்ணுங்க. இது எங்களோட வீடு. இதை யாருக்கு கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்னு நாங்க தான் டிசைட் பண்ணணும். கரண், ஐ மீன் மிஸ்டர் கரண், நீங்க வீட்டுக்கு போங்க. We'll call you. ஷீதல்ஜி, என்ன இது அநியாயமா இருக்கு? ஏய், அங்க எங்க போறீங்க? ஏய், நில்லுங்க. ஏய், சொன்னா கேளுங்க. அம்மா, இங்க பாருங்க, காரிடார் எவ்வளவு பெருசா இருக்குன்னு. நாம இங்க ஓடி பிடிச்சு விளையாடலாம். கண்ணா, பண்டி, பாத்து பாத்து. என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறீங்களா? நீங்க எல்லாம் எங்க இருந்து வரீங்க?
அட அவங்க எங்க போயிட்டு இருக்காங்க? எக்ஸ்கியூஸ் மீ. என்ன அவங்க பாட்டு உலத்திக்கிட்டு இருக்காங்க? மேடம் நீங்க எடுத்து சொல்லுங்க. என்னத்தான் நான் சொல்றது? அவங்க பாட்டு போய்கிட்டே இருக்காங்க. எங்க மம்மிஜி கூட இவ்வளவு தூரம் இந்த வீட்டை சுத்தி பார்த்திருக்க மாட்டாங்க. உள்ள பூந்து அழிச்சாட்டியம் பண்றாங்க. இவ்வளோ பெரிய ரூமா? அம்மா, இவ்வளோ பெரிய பெட்ல நான் தனியா தான் தூங்க போறேனா? ஆமா கண்ணா. ஐ, என்னது இது? அட அங்க ஒண்ணும் இல்ல. அது வெறும் விண்டோ தான்ப்பா. அம்மா, ஜன்னல். எதையும் தொட வேணான்னு அவர்கிட்ட சொல்லுங்க. இன்னும் இங்க எவ்வளவு ரூம் இருக்கு? நான் எல்லா ரூமையும் பார்க்கணும். அவன் எதுவும் பண்ண மாட்டான். நீங்க அவரை தடுக்கவே மாட்டேங்கிறீங்க. எக்ஸ்கியூஸ் மீ. நீங்க இதுக்குள்ள போக முடியாது. ஆக்சுவலி ரூஃப் எங்க விடுற மாதிரி இருக்கு. அதான் நாங்க இந்த இடத்த அடிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம எங்க பழைய ஃபர்னிச்சர் தவிர வேற எதுவுமே கிடையாது. அதனால மத்தவங்களுக்கு இந்த இடத்த நீங்க காட்டுனீங்கல்ல? இல்லவே இல்ல. இப்பதானே நான் சொன்னேன் ரூஃப் விடுற மாதிரி இருக்குன்னு. அம்மா, அம்மா, வீடு ரொம்ப பெருசா இருக்குமா? இந்த ரூமையும் நான் பார்க்கணும். கொஞ்சம் நகருங்க. பண்டி, சொல்றது கேளுப்பா. அம்மா, இங்க பாருமா, எவ்வளவு பெரிய கதவு இருக்குது. பண்டி தம்பி, இங்க கதவு இருக்கணும்னா இதுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கணும்ல. அப்படின்னா டாய் ரூம் இல்ல வீடியோ கேம் ரூம். நான் போய் விளையாடுறேன். பண்டி தம்பி, நான் மாட்டேன்னு சொன்னா அதை நீங்க மீறி போக கூடாது. ஓகேடா கண்ணா? ஓகே. அம்மா என்ன சொன்னாங்கன்னா, இங்க இருக்கிற எல்லா ரூமையும் போய் பார்க்கலாம்னு சொன்னாங்க. அம்மா சொன்னதுக்கு அப்புறம் நான் போய் பார்க்க வந்தேன். அப்படி அப்புறம் அங்கிள் அம்மா இதையும் சொன்னாங்க. அதாவது டோன்ட் டாக் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஸ்ட்ரேஞ்சரா? தப்புடா தம்பி. போகாத. சொன்னா கேளு. சொன்னத புரிஞ்சுக்க தம்பி. சொன்னா கேளுங்க. உள்ள போறீங்க. தம்பி, உள்ள போறேன். இறங்குப்பா. விழுந்துற போறான். என்ன பண்ணிட்டு இருக்காரு? அட அப்பா, இந்த வீட்ல எவ்வளவு ரூமுங்க தான் இருக்கு? வந்து 8 இல்ல 8 9. 8 9? 8 9? அட கடவுளே, ஏங்க மட்டும் இருட்டா இருக்கு, பயமா இருக்குல்ல? இடம் சரியில்லைல்ல, அதனாலதான் வெளிச்சம் இல்ல. உங்களுக்கு தெரியுமா, எங்க அம்மாவுக்கு பெரிய பிரதர் ஒருத்தர் இருக்காரு, பேரு ஃப்ரெட்டி அங்கிள். அவருக்கும் பேய்னா ரொம்ப பயம். அதான் நான் எப்பவும் என்னோட போன்ல ஃபிளாஷ் லைட் வச்சிருப்பேன். அங்கிள், இது உண்மையானது இல்லல்ல? இல்ல இல்ல இல்ல, இது எனக்கு அடிக்காதுல்ல? இங்க ஒண்ணு இல்லடா கண்ணா. இங்க என்ன பாத்துட்டு இருக்க? எனக்கு ரூம்குள்ள போய் ஆடுறது பாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். கொடுமடா. அங்க ஒண்ணு இல்ல, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஆமா அங்கிள், ஒண்ணும் இல்ல. அம்மா எங்க? எனக்கு அம்மா கிட்ட போகணும், எனக்கு ரொம்ப பசிக்குது. அம்மா, 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 அம்மா எங்க? ஹலோ அங்கிள். ஓ அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது, வீட்டுக்கு போலாம். நான் போய் வண்டியில உட்கார்றேன். சரி, டீல் பக்கா. நாளைக்கு வந்து நாங்க காசு கொடுக்கறோம். பட் இதுக்கு முன்னாடி உங்க கஸ்டமர் எவ்வளவு ஒத்துக்கிட்டாங்களோ அதை விட 2 கோடி நாங்க அதிகமாவே தரோம். சாரி பேபி, நான் லேட் ஆக்கிட்டேன். ஏன் ரங் மஹல்ல ஷாம்லியோட படத்தை பார்க்க போறியா? எஸ்பி ரோட்ல ரொம்ப டிராஃபிக்கா இருக்கும்னு தெரியும்ல, அதான் லேட் ஆயிடுச்சு. சரி, அதை விடு. குட் நியூஸ் என்னன்னா, நம்ம ரங் மஹாலை வாங்க போறோம். அப்படியா? நீ ஜஸ்ட் ஒரு வாட்டி பார்த்துட்டு ஃபைனல் பண்ற. தட்ஸ் இட். இவ்ளோ காஸ்ட்லியான ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு இப்ப என்ன அவசியம் வந்தது உனக்கு? அதோட 50 கோடி ஒன்றும் கம்மி கிடையாது.
என்னாச்சு? மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வண்டி சைடுல நிறுத்து. கரண், நீ ஓகே தானே கரண்? கரண், கரண், உனக்கு என்ன பண்ணுது கரண்? கரண், உனக்கு என்ன பண்ணுது? கரண், கரண். ஆமா, இறந்துட்டாங்க. இந்த ரங் மகளை பார்க்க வந்த ஒருத்தர் விடாம எல்லாருமே இங்க இருந்து கிளம்பி போன கொஞ்ச நேரத்திலே இறந்துட்டாங்க. இறந்துட்டாங்களா? ஆமா. எங்க உங்களோட அந்த பல்வன், அந்த ஏஜென்ட் பல்வன் தான் காணுமே. அவரு இங்கதான் இருந்தாரு, திடீர்னு காணா போயிட்டாரு. சரி, இந்த பங்களா இவ்வளோ வருஷமா மூடப்பட்ட நிலைமையில இருந்தப்போ இதை பராமரிக்கிறது பார்த்துக்கிட்டதுலாம் யார் பண்ணாங்க? அது கஸ்டமர்ஸ் கிட்ட காட்டுறதுக்கு பல்வந்த் கொஞ்ச நாள் முன்னாடி தான் ரெடி பண்ணா. ஆனா சார், நீங்கெல்லாம் எங்க மேல எதுக்கு சந்தேகப்படுறீங்க? ஆமா, ஏன்னா அவங்க எல்லாம் வெளியே போனதுக்கு அப்புறம் தானே இறந்தாங்க. ஆனா அவங்களுக்கு இங்கதான் ஏதோ ஒண்ணு கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க தலைமுடியில மரத்தூள் கிடைச்சிருக்கு. இந்த வீட்டுக்கும் அவங்க 3 பேரோட மரணத்துக்கும் கண்டிப்பா தொடர்பு இருக்கு. சரி, இதை சொல்லுங்க. கரண் இந்த வீட்டை பார்க்க வந்தப்ப அவருக்கு எந்த இடம்லாம் காட்டப்பட்டுச்சு? அது வந்து சார், அவர் பாட்டியோட அறைய பார்க்கணும்னு நினைச்சாரு. ஆக்சுவலி வேற எதுவுமே அவர் பார்க்கல. பாட்டியோட அறையா? அந்த மரத்தூள் இங்கதான் எங்கேயோ இருந்திருக்கு. ஒவ்வொரு மூல முடுக்களையும் தீவிரமா செக் பண்ணுங்க. தலையில விழுந்திருக்குன்னா ஏதோ மேலதான் ஏதாச்சும் இருந்திருக்கணும். இங்க இருந்து மரத்தூள் விழ வாய்ப்பு இருக்கு. இந்த முழு அறையிலேயுமே இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் சரியான பாலிஷ் இல்ல. இங்க சின்ன நாபுன்னு போட்டிருக்காங்க, ஸ்ப்ரே மாதிரி. இது கொஞ்சம் வெளியே எடுங்க பாப்போம். மாஸ்க போட்டுங்க. சார், அப்படின்னா இதுக்கு அர்த்தம் இதுல ஏதோ கெமிக்கலோ இல்ல பாய்சனஸ் கேஸோ இருக்கு சார். அதனாலதான் வந்தவங்க எல்லாம் மல்டிபிள் ஆர்கன் ஃபெயிலியரால இறந்திருக்காங்க சார். ஆனா இது எப்படி ஆக்டிவேட் பண்ணிருப்பாங்க? இந்த ஸ்ட்ரிங் இருக்குல்ல, இதுதான் ட்ரிக்கர் மாதிரி வேலை செஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதவு திறக்கிறதுக்கு யாராச்சும் இப்படி இழுத்தப்போ இதுல இருந்து கேஸ் வெளியே வந்த அப்புறம் வந்தவங்க கதை முடிஞ்சிருக்கும். சரி, அப்படின்னா எல்லாரையும் கூப்பிட்டுருவோம். இல்ல சச்சின், எல்லாரும் உஷாராயிடுவாங்க. வேண்டாம். இவங்கள யாரோ ஒருத்தன் கொலைகாரன். ஷீதல், காமினி, அங்கித் இல்லைன்னா பல்வந்த். இது எல்லா ரிப்பேருமே பல்வந்த் தானே பண்ணியிருந்தான். அப்படின்னா அவனுக்கு எல்லாமே தெரியும். இந்த பல்வந்தோட அட்ரஸ் என்னன்னு எடுங்க. இப்போ எங்க இருக்கான ஃபோனை ட்ரேஸ் பண்ணுங்க. அவன் வீட்டில் இருப்பான்னு உங்களுக்கு தோணுதா சார்? நம்ம கண்டுபிடிச்சோன்னு இப்போ கண்டிப்பாக அவனுக்கு தெரிஞ்சிருக்கோம். அதாவது அவன் ஒரு திருட்டு பையன், புரோக்கர் இல்லைன்றது. அவனுக்கு கிரிமினல் ரெக்கார்டு வேற இருக்கு. நீயும் தயாவோ ரங்னங்களுக்கு போனீங்களே, அப்பவே அவன் எஸ்கேப் ஆயிட்டான். சரி, பாப்போம் இங்க ஏதாச்சும் கிடைக்குதா என்ன. என்ன நம்பர் அது? சார், ரூம் நம்பர் 3 சார். 3 தானே? ஓடிட்டான்னு நினைக்கிறேன் சார். நமக்காக ஏதாவது விட்டுருக்கானான்னு பாருங்க. பழைய போட்டியில புது பேக்கா? சார், இது ஏதோ காஸ்ட்லியான சூட்கேஸ் மாதிரி தெரியுது.
வேடிக்கையா இருக்கு. பெட்டிக்குள்ள பெட். சரிங்க, இவ்ளோ பணம் இருக்கே சார். அந்த பங்களா வாங்க வந்தவங்களை கொல்றதுக்கு இவனுக்கு கொடுக்கப்பட்ட பணமோ? சச்சின், இந்த அக்கம் பக்கம் எல்லாம் கேளு. பல்வந்த் யாருக்கா தெரியுமா பாரு. அவன் யாரையாச்சும் சந்திப்பானான்னு கேளு. சார். அண்ணே, உங்களை தான். ஏய் நில்லு, காதுல விழலையா? நில்லு, இங்க வா. நீ இங்க தான் தங்குறியா? பல்வந்த் தெரியுமா? சார் அது வந்து இந்த என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இங்கே இருப்பான் சார். அவனை தான் சார் நான் பார்க்க வந்தேன். சார் பல்வந்த்னு எனக்கு யாரும் தெரியாது சார். என்னாச்சு சார்? நான் முதல்ல பங்களாக்கு வரும்போது ஒரு வித்தியாசமான ஆளு. அவனோட கண்ணு ஃபுல்லா வேலையா இருந்துச்சு. அப்புறம் அவனோட கையை எரிஞ்சு போயிருந்தது. இந்த பங்களாவை பார்த்து பயமுறுத்துற மாதிரி விஷயம் சொன்னான். ரங் மகளுக்கு எதுக்காக நீ போவ? சார் எனக்கு ரங்மயில் தெரியாது சார். நீ தானே அது ஹாரர் மூவில வர வாட்ச்மேன் மாதிரி அங்க மிரட்டினது? இல்ல மேம். பல்வந்த் எங்க இருக்கா? சார் சார் எனக்கு தெரியாது சார். தெரியாது? சொல்லு. உனக்கு தெரியாது? சொல்லு. சொல்லிடுறேன் சார், நான் சொல்லிடுறேன் சார். சார் நான் எதுவும் பண்ணல சார். சத்தியமா நான் எதுவும் பண்ணல சார். சார் நான் ஒரு ஸ்ட்ரகிளிங் ஆக்டர் சார். என் பேர் சுக்னு. ரங்மஹல்ல பேய் இருக்கிற மாதிரி புரளி கலப்புறது என் வேலை. அப்புறம் சார் இந்த வேலைக்கு எனக்கு பல்வந்த் 30,000 ரூபா கொடுத்தான். இந்த நேரத்தில் நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருந்த? சார் அது வந்து நான் பல்வந்தோட பேகை வாங்க வந்தேன். பல்வந்த் எங்க இருக்கான்? சார் அவன் எனக்கு ஃபோன் பண்ணுவான். ஒரு ஹோட்டலில் எனக்கு கொடுக்க வேண்டிய காசில் மீதி பாக்கியை கொடுக்க வரேன்னு சொன்னான். அப்படியே எனக்கு ஒரு நம்பரும் கொடுத்துருக்கான். வந்துட்டு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுன்னு சொன்னான். பாரு தம்பி ஜுக்னோ, பல்வந்த் உன்கிட்ட வந்து என்ன சொல்கிறானோ நீ அப்படியே அதே மாதிரி பண்ண. ஆனால் அதை எப்படி செய்யணுன்றது நாங்கள் உனக்கு சொல்லுவோம். என்ன? சரி சார். யாருன்னு கேக்குறல? பாட்டியோட ரூம்குள்ள இந்த நேரத்துல போறது யாரு? யாரு யாரு என்னோட பாட்டி ரூம்குள்ள என்ன பண்ற? எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. என்ன பண்ற? யாரு நீ? என்னோட பாச்சி விட எதுக்காக என்ன வைக்க விட மாட்டேங்கிற? உன் டிராமா இதோட முடிஞ்சது, புரியுதா? நீங்க ஓகே தானே? நான் நல்லா இருக்கேன். ஆனா இவ யாரு? எதுக்கு என்ன கொலை பண்ண வரேன்னு எனக்கு எதுவும் தெரியல. அது எங்களுக்கும் தெரியும். சரி, இது எங்க கிட்ட சொல்லுங்க. உங்க ஆன்ட்டி காமினியும் உங்க கசின் அங்கித்தும் எங்க இருக்காங்க? இதெல்லாம் என்னது? அதோட
நீங்க எல்லாரும் எங்களை இப்படி குற்றவாளி மாதிரி எதுக்கு லைன்ல நிக்க வைக்கிறீங்க? என குற்றவாளி உங்கள ஒருத்தன், அதனாலதான். சார், அப்படி நடக்க வாய்ப்பு இல்ல. அப்புறம் உங்ககிட்ட இதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? சாட்சி இருக்கு எங்ககிட்ட. ஒன்றும் இல்லை, 2 இருக்கு. வாங்க உள்ள வாங்க. பல்வந்த் ஜி, அப்புறம் ஜுக்னு, நீங்க 3 பேரும் கொலைகாரனுக்கு வேலை பார்த்துருக்கீங்க. அப்புறம் அந்த கொலைகாரன் அங்கித், என்னாச்சுப்பா பேச மாட்டேங்கிறியே? என்னாச்சு? இன்னும் அவன் வரல சார். நான் இப்பதான் அவனுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், இப்போ வந்துருவான். ஒரு நிமிஷம். பின்னாடி போ, யாரோ வராங்க. ஓ நோ, இது எல்லாத்துக்கும் பின்னாடி இவன் தான் இருக்கானா? சரி போ. என்ன சார், அப்போ உண்மையான குற்றவாளியை விட்டுற போறீங்களா? ஒரு குற்றவாளிக்கு நேரம் வரும், இவனுக்கும் வரும். அங்கித், இது எல்லாத்தையும் நீதான் பண்ணியா? ஆனா எதுக்கு? நான் உன்னோட சிஸ்டர் தானே. நீ என்னையே கொலை பண்ண முயற்சி பண்ற. நான் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். ஆனா நீ ஆனா உன்னோட நம்பிக்கை நான் தெருவில் நிக்க போறது ஒன்றும் தடுக்காது. ஆத்மா அதீதன் விளையாடி ஒரே கல்லுல 2 மாங்க அடிக்க பார்த்திருக்க நீ. ஷீத்தலையும் வழியில இருந்து அப்புறப்படுத்திடலாம், அதே மாதிரி ரங் மகளையும் ஆட்டையை போடலாம்னு நினைச்சிருக்க. ஏன்? இவ யூகேல தங்கிட்டு இருந்தா. ஆனா இந்த அரண்மனை இங்கேயே தான் கிடந்தது. எனக்கு இந்த அரண்மனை தேவைப்பட்டுச்சு. அதுக்காக ஷீத்தலையும் வழியில இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய தேவை இருந்துச்சு எனக்கு. அப்போதான் இது என்னோடதான் மாறும். கொஞ்ச நாள் கழிச்சு இதை வித்துட்டு என்னோட எல்லா கடனையும் நான் அடைச்சிருப்பேன். இவன் என்ன பண்ணான்னா, ஆத்மா மாதிரி நடிக்கிறதுக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வர சொன்னான். இந்த வீடை மட்டும் நான் வித்த அப்படின்னா என்னை கொலை பண்ணிடுன்னு சொன்னான். அங்கீத், பண ஆசையில நீ ரொம்ப கேவலமா இறங்கிட்ட, ஒரு கொலைகாரனாவே மாறிட்ட. இனி இந்த ஜென்மத்துல உனக்கு அந்த ரங் மஹல் கிடைக்க போறதில்ல. உனக்கு சொந்தமாக போறது அந்த சிறைச்சாலையும் தூக்குமடையில் இருக்கிற தூக்குகள்.